ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம நேற்றைய போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தோம் இன்னைக்கு காலையில் பறத்துற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் இன்னைக்கு ஒர்க்கு பிஸியாக இருந்தால் என்னால் பறத்த முடியல. ஈவினிங் பறத்தலான்னு பார்த்தோம், ஈவினிங்கும் பிஸியாக இருந்தோம், அதனால தான் பறத்த முடியல. இன்னைக்கு கொஞ்சம் பேடை பூட்டி போட்டுட்டு பறத்துற கட்டாயம் மட்டும் எடுத்து பறத்தலான்னு பார்த்தோம். அப்படியே டைம் வருதான்னு பார்க்கலான்னு சொல்லி செக் பண்ணலான்ட்டு இருந்தோம். ஆனால் இன்னும் டைம் இல்லாதனால நமக்கு பறத்த முடியல. அதனால் இப்போ நைட்டு தான் இப்போ சாப்பாடு கொடுக்கல நைட் ஃபுல்லாக. அதனால தான் நைட்டு வந்து ஃபீமேல் வேடை மட்டும் திறந்து விட்டு சாப்பாடு போட்டுட்ருக்கோம். சாப்பிட்டு முடித்ததும் அடுத்தது மேல் வேடையெல்லாம் திறந்து விட்டு சாப்பாடு கொடுக்கலாம். நான் கொஞ்சம் வெரைட்டி பறத்துறது தான் பிளான் பண்ணியிருந்தோம், ஆனால் முடியல. நாளை நம்ம ஈவினிங் நான் பறத்துற மாதிரி பிளான் இருக்குது. நாளை நம்ம ஈவினிங் பறத்தும்போது எப்படி பறத்தணும்னா, வேடை கூட திறக்காமல் பறத்த வேண்டிய பட்டாயம் மட்டும் எடுத்து பறத்தி பார்ப்போம் எவ்வளோ நேரம் பறக்குதுன்னு. அதனால் இறங்க வந்தால் கொஞ்சம் வெரைட்டி பறத்துற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கு, பார்ப்போம். நமக்கு எதுக்கு நாளைக்கு கூட பூட்டி போட்டு பறத்துறோன்னா, நம்ம கூட திறந்து விட்டு பறத்தும்போது மேக்ஸிமம் அது ஒரு குறிப்பிட்ட டைம் ஆனது சாடை தான் வருது கரெக்டாக. நம்ம நாளைக்கு கூட பூட்டி போட்டுட்டு பறத்தி பார்ப்போம். அப்போ சாடை வருதா இல்லை மேக்ஸிமம் வந்து பறக்குதான்னு சொல்லிட்டு நாளைக்கு தெரியும். அதில் மறக்காமல் நாளை உள்ள வீடியோவை சப்ஸ்கிரைபர் எல்லோரும் பாருங்கள் மேக்ஸிமம். அது இல்லாமல் நம்ம ரெகுலராக பறத்திட்டே இருக்கணும். நம்ம டைம் இல்லாதனால கேப் விட்டு வேலை ஒர்க்கு இருக்கும்போது பறத்த முடிய சூழ்நிலை இல்லை. அதனால தான் நம்ம ஒரு நாள் சில நேரம் கேப் விட்டு பறத்துற மாதிரி இருக்குது. ஆனால் தொடர்ந்து ரெகுலராக பறத்தணும், அப்போ தான் அது டைமிங் ஏறி வரும். அப்புறமா நம்ம நைட்டு ஓட்டலான்னு பார்த்தா நைட்டு ஓட்டுறதுக்குள்ள பேடு இல்லை நம்மகிட்ட. நம்ம பகலில் ஓட்டுறதே பெரிய விஷயமாயிருக்கு. நம்ம பகலில் ஓட்டி காலைல 3 மணி நேரம் ஈவினிங் 3 மணி நேரம் வந்ததுன்னா அதுக்கப்புறமா நம்ம லைட்டு செட் பண்ணி நைட்டு ஓட்டலாம். அதுக்குள்ளே பேடு இப்போ தான் நமக்கு எங்கே வச்சிருக்கு. அந்த பட்டா தான் நம்ம இன்னும் பறத்தும் போது தான் தெரியும் அது எப்படி பறக்குதுன்னு சொல்லிட்டு. அது பறந்து பகலில் 3 மணி நேரம், காலையில் 3 மணி நேரம், ஈவினிங் 3 மணி நேரம் பறந்துச்சுன்னா அதை நம்ம நைட்டு ஓட்டி கொண்டு போகலாம், பார்ப்போம். 3 ரெடி பண்ண 3 பேர்டு வந்து எக் வச்சுருக்கு. அந்த பேரோட பட்டாவை தான் நம்ம எடுத்து பறத்துற மாதிரி இருக்கும். பறத்தி அதில் எது நல்லா பறக்குது, எப்படி பறக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து நம்ம பிளான் பண்ணலாம் அது எப்படி பறத்தி எடுக்கணும்னு சொல்லி. இன்னைக்கு மொத்தத்துலேயே டைம் இல்லை பறத்துறதுக்கு. இப்போ தான் நான் கூட திறந்துவிட்டு சாப்பாடு போட்டுட்ருக்கோம். நாளை மத்தியானத்து மேலே தான் இன்னும் பறத்துற மாதிரி பிளான் பண்ணியிருக்கு, பார்ப்போம். அதுக்கப்புறமா நம்ம பழைய லாஃப்டில் தட்டில் வச்சு பறத்துட்டு இருந்த 3 பட்டா நம்மகிட்ட இருக்குது. அதையும் சிறகு வெட்டி தான் போட்டிருந்தோம். அதுக்கு நம்ம சிறகையெல்லாம் பிடுங்கி விட்டுருக்கோம். அது இன்னும் சிறகு வளர்ந்தது கொஞ்ச நாளில் அதையும் பறத்தி பார்க்கணும் நம்ம பட்டாயை கூட சேர்த்து பார்ப்போம். இதில் பறக்குதான்னு சொல்லிட்டு தெரில. நான் அந்த பட்டா இறக்க கொடுத்தா பறக்கும்னு 2 நண்பர்கள் சொன்னாங்க. அதை நம்ம மேக்ஸிமம் இறக்க கொடுத்து பறத்தி பார்ப்போம் பறக்குதான்னு சொல்லிட்டு. பறத்தி நம்ம புதிய லாஃப்டில் இறக்கணுன்னா இறங்குமான்னு தெரியல, பார்ப்போம். ஃபைனலாக நம்ம சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நிறைய பேர் ஷேர் பண்ணி கொடுங்க.
ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. நம்ம பரப்புறது ஏதாவது தப்பாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.